எளிந்த காலம் அல்லது எப்படி தோன்றியது என்ற வரையறை கூற முடியாது. இலக்கியங்கள் என்பதை காலத்தை காட்டும் கால கண்ணாடி என்பர். இவற்றிற்கு ஒப்பாகவே காலம் காலமாக சமுதாய கலாச்சார பண்பாட்டு பாரம்பரியங்களோடு அந்த சமுதாய மரபுகளுக்கு ஏற்ப வாய்வழி வந்த இலக்கியங்கள் எனலாம். பழமொழிகளே நம் மூதாதையர்கள் அறிவு சார்ந்தும் ஒழுக்கங்கள் பழக்க வழக்கங்கள் சார்ந்தவையாகவுமே சொல்லப்பட்டு வந்தன. செய்யும் செய்கைகள் நல்லவனாக அமையும் ஏதோ ஒரு விடயத்தை மறைமுக வார்த்தைகளால் தெளிவுபடுத்தவும் மூத்தோர் பெரியோர்களால் ஒரு சமுதாயத்திற்காக பேசப்பட்டவை. பழமொழிகள் மக்களிடையே மிகவும் சாதாரணமாக பேசப்பட்டு வந்ததாலும் பண்டைய சமுதாய மக்களிடையே இவை பெரும் தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளதை எவராலும் மறுக்க முடியாது. பண்டைய காலங்களில் சமுதாய மாற்றங்களோடு மக்களை நெறிப்படுத்த சீர்திருத்த நீதி நூல்கள் எவ்வாறு எழுந்தனவோ அவற்றிற்கு ஒப்பீடாக கூட பழமொழிகளை நாம் வாய்மொழி இலக்கியங்களாக எடுத்துக் கொள்ளலாம். பழமொழிகளின் முக்கியமான சிறப்பு யாதெனில் பண்டைய சமுதாயத்தில் எல்லா வகையான நிகழ்வுகளிலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கும் ஏற்ப ஒரு செயலை கருத்தினூடே நயப்பட சொல்வதே பழமொழிகளின் சிறப்பம்சமாகும். பழமொழிகளின் அழகையும் அருமையையும் அவை விளக்கும் கருத்துக்களினூடே விளக்கினால் வியக்க வைக்கும் அற்புதமானவை. இன்றும் கிராமப்புறங்களிலே மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் ஒரு செயலுக்கு கருத்து சொல்லவும் அனுபவத்தோடு அறிவுரையையும் எடுத்து இயங்குகின்றன. இன்றும் கிராமப்புறங்களிலே எம்மிடையே எத்தனையோ வகையான பழமொழிகள் பேசப்பட்டு வருகின்றன. உதாரணமாக சொல்ல போனால் கிராமத்து பழமொழிகள், நகைச்சுவை பழமொழிகள், சிறுவருக்கான பழமொழிகள், நையாண்டி பழமொழிகள் என வகை வகையாக எம்மிடையே பரவலாகவே பேசப்பட்டு வருவது பழமொழிகளின் அருமைக்கு அளவூட்டி நிற்கின்றது. பசி வந்தால் பத்தும் பறந்துடும். சாதாரணமான இந்த பழமொழி வெளிவரை காயாக எவ்வளவு பெரிய விடயத்தை அழகாகவும் அருமையாகவும் சுவாரஸ்யமாக விளக்கி நிற்கின்றது. அதாவது பசி வந்தால் நாம் எம்மையே மறந்துடுவோம் என்பதாக ஈகை, வன்மை, அறிவுடைமை, இன்சொல், தவம், காதல், கல்வி, தானம், குலப்பெருமை, மானம் ஆகிய 10 குணங்களையும் இழந்து விடுகிறோம் என்பதே பொருள். ஒரு வரியில் குறைந்திருக்கும் அர்த்தம் எவ்வளவு பெரியது! இங்குதான் பழமொழிகளின் அழகு மெழுகின்றது. ஒரு பொருளின் அல்லது ஒரு விஷயத்தின் அழகும் பெருமையும் பார்ப்போரின் பார்வையை பொறுத்தே உள்ளது. இதை நாயை கண்டால் கல்லை காணோம், கல்லை கண்டால் நாயை காணோம் என்ற பழமொழி ஊடாக எவ்வளவு அறிவார்த்தமாக சொல்லப்பட்டுள்ளது. கடலில் முத்துக்களை போலவும் சுரங்கத்தில் தங்கங்கள் போலவும் சரித்திரத்தில் பழமொழிகள் ஒளி வீசுகின்றன என்றார் அறிஞர் ஏ. ராம்ஸ் என்பவர். பழமொழிகள் பசுமரத்தாணி போல நெஞ்சில் ஆழமாக பதிவுவே. இவற்றிற்கு தனியான இலக்கணம் கிடையாது. இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற வரைமுறையும் இல்லை. ஆனாலும் கருத்தாலும் சொல்லாலும் மிக்கவே. இவை பேச்சு பழத்தில் சொல்லப்பட்டு வந்தமையால் எல்கா இலக்கியம் என்ற பெயரும் உண்டு. சித்தாந்தம், கல்வி, விவசாயம், மருத்துவம், இலக்கியம் என்பவற்றை பல புதிரான கருத்தாளத்தோடு வேடிக்கையாக பேசுபவையாகவும் வாழ்வியலோடு ஒட்டி இணைத்தவை பழமொழிகள். என்றாலும் பல பழமொழிகள் இன்னும் பலருக்கு சரியான அர்த்தங்கள் புரிவதில்லை. காலப்போக்கில் இவற்றின் அர்த்தங்கள் மருவி பிழையான சந்தர்ப்பங்களில் பேசப்பட்டு வருகின்றன. ஏனெனில் இவை வாய் வழி வந்தவையே. எனவே தான் இவற்றின் பெருமையும் சிறப்பும் அறிந்து பழமொழிகளை இன்று புத்தகங்களாக சரியான கருத்துக்களோடு தமிழ்மொழி பாட நூல்களில் புகுத்தப்பட்டுள்ளது. களவும் கற்று மர. இதை களவு என்ற தொழிலை கற்றுக்கொண்ட பின்பு இதை மர என்ற பிழையான அர்த்தத்தை திருத்தி எழுதினால் களவு என்ற திருட்டும் கற்று என்ற பொருள் கொண்ட பொய்யையும் மறந்து ஒழுக்கமாக இரு என்பதே பொருள். ஒரு சிறு வரிக்கு ஒட்டுமொத்த உலகிற்கும் எவ்வளவு பெரிய அறிவுரை! இதுதான் பழமொழிகளின் அருமை. இப்படி ஆயிரம் உண்டு இவ்வுலகிலே. தமிழில் மட்டுமல்ல, எல்லா மொழியினரும் பழமொழிகளை இன்று வரைக்கும் கூறி வருகிறார்கள். இயந்திர வாழ்வில் சுழன்று சிந்திக்க சிரிக்க மறந்த மனிதனை சிரிக்க சிந்திக்க வைத்து
பழமொழிகள். நகைச்சுவைகளுக்கு இலக்கணம் உலகில் உலா வரும் நல்ல பழமொழிகளே. எளிதான பொக்கிஷமாய் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வைக்கவே நம்மை அழைத்து செல்கின்றன பழமொழிகள். இதை காலப்போக்கில் அழுகி அழிந்து விடுமோ என்றெண்ணியே பழமொழிகளை இன்று புத்தகங்களாக சரியான விளக்கங்களோடு எழுதி வெளியிடப்பட்டுள்ளன. அறிவின் அறிகுறி இடைவிடா முக மலர்ச்சி என பிரெஞ்சு பழமொழி ஒன்றுள்ளது. சிரிக்கும் போதெல்லாம் மரணம் ஒத்தி வைக்கப்படுகிறது. இது இத்தாலிய பழமொழி. பழமொழிகளின் அழகும் அருமையும் பெருமையும் உணர்ந்து பழமொழிகளின் வழி நடப்போம், பயன்பெறுவோம், மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.